சிஎம்என் டிவியின் வெற்றி முகம் என்ற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போற வெற்றியாளர் யார் தெரியுமா? உலகம் கண்ட மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர்களில் ஒருவராக, ஒரு புரட்சியாளராக, ஒரு குரலாக வாழ்ந்த முகமது அலி. முகமது அலி 1942 ஜனவரி 17 அன்று கேஷியஸ் கிளே என்ற பேர்ல யுஎஸ் கென்டக்கில பிறக்கிறாரு. இவர் கருப்பினத்தவராக இருந்த ஒரே காரணத்துக்காக பல அவமானங்களை சந்திச்சிருக்கிறாரு. இவரோட சிறு வயதில் நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை பற்றி கூறும்போது, அவர் தாகத்துக்காக அருகிலுள்ள கடையில் போய் தண்ணி கேட்டப்போ, இந்த கடை உன்ன மாதிரி கருப்பினத்தவருக்கு கிடையாது, இது வெள்ளை இனத்தவருக்காக அமைக்கப்பட்ட கடை என்று அந்த முதலாளி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறாரு. குத்துச்சண்டை உலகுக்கு காலடி எடுத்து வைத்த அத்திவாரமாக இருந்த சம்பவம் தான் முகமது அலியின் சைக்கிள் திருடு போனது. ஒரு திருடன் நிச்சயமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று குத்துச்சண்டை பயிற்சிக்குள் ஈடுபட்ட அவர் 18 வயதில் ரோம் ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டு தங்க பதக்கத்தை வென்று அமெரிக்காவுக்கே பெருமை சேர்த்தாலும் அமெரிக்க மக்களாலும் அரசாங்கத்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 18 வயது ஒரு பையனால் எப்படி சாதிக்க முடியும் என பேசினர். கண்களில் கோபம், உடலில் வீரம், மனதில் தைரியம் கொண்டு தன் தங்கப்பதக்கத்தையே கடலில் வீசி எறிந்த அந்த தருணம் தான் உலகையே வென்றாலும் கருப்பினத்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக கொண்டாடாத இந்நாடு, இந்நாட்டு மக்கள். இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு மக்களின் மீதிருந்த வெறுப்பு இவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார். கேஷியஸ் கிளே எனும் பெயரை முகமது அலி என மாற்றிக்கொண்டார். இதன் பின்னர் அவர் அக்காலத்தில் இருந்த தலை சிறந்த வீரராக இருந்த சோனி லிஸ்டனுடன் குத்துச்சண்டையிட முன்வந்த போது மக்கள் ஒலிம்பிக்கை வென்றுவிட்டதால் மிகப்பெரிய வீரர்களுடன் வெல்லலாம் என நினைக்காதே, உன்னால் முடியாது என்று கூறினார்கள். ஆனாலும் முகமது அலி 7வது சுற்றில் சோனி லிஸ்டனை வீழ்த்தி வென்றார். அந்த ஒரு நொடியில் முழு அமெரிக்காவின் வரலாறையும் நிறுத்தி வைத்தார். உலகமே அவரை திரும்பி பார்த்தது. இதையெல்லாம் தாங்க முடியாம அமெரிக்க அரசாங்கம் முகமது அலியை குத்துச்சண்டை போட்டியிலிருந்து நிறுத்த முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்தில் சரியாக அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்து கொண்டிருந்தது. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அமெரிக்க அரசாங்கம் முகமது அலியை வியட்நாமுக்கு அனுப்ப முடிவு செஞ்சாங்க. ஆனா தைரியத்தோட அதை மறுத்துட்டு அவர் சொன்ன விஷயம், எனக்கும் வியட்நாம் மக்களுக்கும் இடையில எந்த ஒரு பகையுமே இல்லை, அவர்கள் எனக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யல, அதுக்கப்புறம் ஏன் நான் அவர்கள் போர் செய்யணும் என்று அரசாங்கத்தையே எதிர்த்து பேசினாரு. இதனால் அரசாங்கம் அவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை விதித்தது. முகமது அலி ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. ஆனாலும் 3 வருடத்துக்கு பின் அரசாங்கம் அவரை வெளியில் எடுக்க முடிவு செஞ்சாங்க. அன்று வெளியில் வந்த அந்த முகமது அலி ஆரம்பத்தில் இருந்த அந்த வீரம் அவர் உடலில் தெரியல, தைரியம் அவர் முகத்தில் தெரியல, ரொம்ப உடைஞ்சு போய் வெளியில வந்தாரு. 3 வருடங்களாக எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாம தன்னோட முதலாவது குத்துச்சண்டை போட்டி ஆரம்பமாகுது. முகமது அலி அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். அவர் வாழ்க்கை வரலாற்றில் முதலாவது தோல்வி. 2வது போட்டியிலும் தோத்து போறாரு. தொடர்ந்து 2 போட்டிகளை தோத்து போனதுக்கு அப்புறமா தன் கெரியர் முடிந்து விட்டது என எண்ணி இறுதியாக ஒரு போட்டி, அக்காலத்துல குத்துச்சண்டையில முன்னணியை வகித்த ஒரு வீரரோட போட்டியிட்டு 3வது முறை ஜெயிக்கிறாரு. அந்த நேரத்துல மீண்டும் முழு உலகமே அவரை திரும்பி பார்க்குது. உலகிலேயே தலை சிறந்த குத்துச்சண்டை வீரராக அவர் திகழ்ந்தாரு. ஆனா தலையில பல அடிகள் வாங்கினால 2016 ஜூன் 3ஆம் தேதி அவர் இறந்து போறாரு. அவரோட ஒரு வசனம், I hated every minute of training, but I said, don't quit. Suffer now and live the rest of your life as a champion. என்னோட பயிற்சி நேரத்துல நான் ஒவ்வொரு நிமிடத்தையுமே வெறுத்தேன். ஆனா எனக்கு நான் சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் தான், நிறுத்திடாத, இப்போ கஷ்டப்படு, அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கைய நீ ஒரு வீரனாக வாழு. இவரோட வாழ்க்கை கதையை பார்க்கும்போது உங்க மனதில் என்ன தோணுது? தொடர்ந்தும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக சிஎம்என் டிவியுடன் இணைந்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நுஹா இம்ரான்.